இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த ராகு கேத்து மாற்றத்தின் பொழுது இவங்க திருப்பாம்புரம் சென்று அங்கு அவங்க பரிகாரங்கள் செய்து கொள்வதோ, அல்லது சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் ஆலயம் சென்று இவங்க பரிகாரங்கள் மேற்கொள்வதும் நல்லது. சனி பகவானின் மாற்றத்திற்கு பிறகு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தாலும் இவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் பல மாற்றங்கள் நன்மையை தருவதாகவே இருக்கும். கலைத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் நம்மளுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. தேவையில்லாமல் பேச்சுக்களோ, அதே மாதிரி மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதோ நம்ம எச்சரிக்கையுடன் இருந்தால் எந்த விதமான பழிச்சொல்லோ அல்லது தேவையில்லாத செலவுகள்லேருந்து நாம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் ராகு கேத்துவினுடைய சஞ்சாரங்கள் சற்று நம்மளை எச்சரிக்கையுடனே வைக்கிறது. கேத்து பகவான் சூரியன் வீட்டில் பகை வீட்டில் வருவதும், ராகு பகவான் சனி வீட்டிற்கு வருவதும் 8ஆம் இடத்தில், இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் திருமணங்கள்லாம் நீங்கள் வைக்கணும்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் மேற்கொண்டு செய்வது நல்லது.